சிதம்பரம் வந்து பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நான் எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு சிதம்பரத்தோட மனைவிகிட்டையும் அபிப்பிராயம் கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமக வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது, ஒரு நல்ல பெண்மணி எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், அதே மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி அந்த அம்மா சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து இப்போ நீங்கள் இந்த பாட்டில் கேட்கலாம். இந்த பாட்டு வந்து மணமகள்ங்கிற படத்தில் சிஆர் சுப்பிரமணிய இசையில் நடிகை டி.ஏ. மதுரம், என்.எஸ். கிருஷ்ணன் ஜோடியில் இருக்காங்க, டி.ஏ. மதுரம் அவங்க பாடின பாட்டு இது. இப்போ அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். இந்த பாட்டில் ஈஸியாக புரியும். அதை நான் வந்து விளக்கம் சொல்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக பாட்டை கேட்டு அனுபவிங்க. நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. வெள்ளி முளைத்து சேவல் கோடி கூவிடும் வேளை, விடி வெள்ளி முளைத்து சேவல் கோடி கூவிடும் வேளை, தன்மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை, தன்மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை, பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை, பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை, நல்ல பழக்க வழக்கத்தோடு நூலை படிப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும், சோறாக்கி பழகணும், அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும், அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும், சோறாக்கி பழகணும், அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும், அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், உயர் அச்சம் பயிர்ப்பு மடமை நாணம் அமைந்தவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது, புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது, இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது, இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது, பண ஏக்கத்தில் இருமார்ந்திடாது இருப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. ஒட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், ஒட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், புத்தி புகட்டு நாட்டு பாடல் கூட பாட தெரியணும், கஷ்டம் வந்த போது மானம் தன்னை காக்கணும், கஷ்டம் வந்த போது மானம் தன்னை காக்கணும், தன் கணவன் சுகத்தினாலும் பேணும் கண்மணி எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி.
சிதம்பரத்தோட மனைவி சொன்னதை கேட்ட பிறகு அவங்கள ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு வேணுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இது அந்த காலத்தில் வந்து பெரும்பாலான பெண்கள் இப்படி தான் வளர்ந்தாங்க. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் சொல்லி வளர்ப்பாங்க. இன்னொருத்த வீட்டுக்கு நீ போகிற பொண்ணு விட இருக்கக்கூடாது, அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் என்று சொல்லியே வளர்ப்பார்கள். அது அந்த காலத்துக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு சரியாக தான் இருந்திருக்கு. அதையே இந்த காலத்தில் போய் நீங்கள் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் சிதம்பரமும் அவர் மனைவியும் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணுங்கன்னு கேட்டால் அவன் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏங்க நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு வந்தீங்களா, இல்லை வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேடிட்டு வந்தீங்களா என்று சொல்லி நம்மை வீட்டை விட்டு துரத்தி கதை மூடி விடுவார்கள். அப்படிப்பட்ட காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றம் தான். அந்த காலத்தில் பெண்கள் சொன்னதெல்லாம் கேட்டு அடிமையாக தான் வாழ்ந்தாங்க. அது அவ்வளவு நல்ல விஷயம் என்று நான் சொல்ல முடியாது. இப்போ கதைக்கு வருவோம். இதை கேட்டுட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கிளம்புறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது சிதம்பரம் சொன்னார், நீங்கள் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பொண்ணை பாருங்கங்க, நீங்கள் பையனோட நிலைமை ரொம்ப சரியில்லை, அவனுக்கு கல்யாணம்னு ஒரு இதிலே இருந்துக்கிட்டு இருக்கான், பைத்தியம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போய் அவர் ரூமுக்குள்ளே கொஞ்சம் எட்டி பாருங்கள், அவர் ரூமுக்குள்ளே தான் இருக்கான், போய் கொஞ்சம் எட்டி பாருங்கள், என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி அவர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஏகாம்பரம் ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தேன். அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த பாட்டு பெண்கிற படத்தில் சுதர்சன இசையமைப்பில் சந்திரபாபு பண்ணது. இந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுலேயும் நல்ல நகைச்சுவையான பாடல் தான், கேட்டு ரசிங்கள். கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். ஏன் சாப்பிட்டே நாதமாகவே உலகத்தில் வாழவே, நாதமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். மங்காத இன்பமே மனைவியினாலே, மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே, மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே. மங்காத இன்பமே மனைவியினாலே, மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், வேணும் கட்டாயம் பதிலே கல்யாணம், வேணும் கட்டாயம் பதிலே கல்யாண வைபவம். மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். காதலுக்கு ஜாதி இல்லை, பேரும் இல்லை, ஏதும் இல்லை, கருப்பு இல்லை, தகப்பு இல்லை, கட்டுதாலிக்கா இருக்கல கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஆண்டவன் என்னக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே அன்றைய தினமே, அன்றைய தினமே. ஆண்டவன் என்னக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே அன்றைய தினமே. சர்வ ஜகிரிஜா ஜல்ல ஜாவல்லஜா மாலினி லோச்சன் மஞ்சுள பாஷினி, யாரோ ஒரு பெண்மணி
அவளே உன் கண்மணி பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போட தகினிக்கிட்டா ஜனக்கு 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 ஹே வீட்டின் விளக்கு வாய்த்தாள் உனக்கு வீடு கூட்டி வைத்த கல்யாணம் தனக்கின கல்யாணம் ததிகினத்தவும் கல்யாணம் உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்